மாதிரி வருது சாமி. நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு. அம்மாச்சி அம்மாச்சி அப்பா இந்த நாடகத்துல என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. எவ்வளவு பழமையான, எவ்வளவு மூட நம்பிக்கையா பேசணுமோ, எவ்வளவு மூட நம்பிக்கையா காட்டணுமோ அப்படி எல்லாமே பண்றாங்க இந்த நாடகத்துல. எல்லாருக்குமே ஒரே மாதிரி கனவு வரதான். இன்னும் எந்த காலத்துல இருக்கிறீங்க, இதை இவ்வளவு பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு மூட நம்பிக்கையா ஒரு நாடகத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாடகம்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த நாடகம்லாம் வந்திருந்தாக்கா கூட பரவாயில்ல. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல என்ன, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கனவு வருதுனாக்கா அப்ப என்ன பண்றது? எல்லாம் மென்டல் ஆயிட்டிங் தான் நான் சொல்லணும். இவர் வேற அமைச்சரா இல்ல அந்த ஊர் தலைவரா இல்ல ஊர் மனுஷனான்னு தெரியல. ஒரு அமைச்சர்னா எவ்வளவு பந்தாவா எவ்வளவு இப்படி இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி ஒரு கோயில் திண்ணையில உட்காந்து ஒரு சாமியார் கிட்ட என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு கேட்பாப்புல. அவரும் ஒரு பரிகாரம் சொல்றாரு. பரிகாரம் சொல்றது கூட கரெக்டுங்க. எல்லாருமே முருகன் கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு பாத யாத்திரையா போகணும்னு சொல்றாரு. இதெல்லாம் ஓகே, இந்த பரிகாரம்லாம் ஓகே. அது என்னங்க, சூரிய கிரகணத்துக்குள்ள அந்த பரிகாரத்தை முடிக்கணும். எனக்கு இதெல்லாம் கேட்டாக்கா ஐயோ சாமி, என்னடாப்பா இந்த உலகம் எந்த நோக்கி தான் போகுது, இந்த நாடகம் எதை நோக்கி தான் போகுது? பார்க்குறவங்க எல்லாருமே முட்டாளாக்குறாங்களா, இல்லை நடிக்கிறவங்க எல்லாருமே முட்டாளா, இல்லை அந்த டைரக்டர் முட்டாளா? இவ்வளோதாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. பரிகாரம்னாக்கா நீங்கள் போயிட்டு பண்ணுங்க, சாமியை பாருங்க, சாமியை பார்த்துட்டு வாங்க, காவடி எடுத்து மனம் உருகி முருகன் கேளுங்க, அவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு அப்படிலாம் சொன்னால் பரவாயில்லைங்க. இந்த சினிமா படத்துலலாம் வர மாதிரி இந்த சூரிய கிரகணத்துக்குள்ள அவளை தாலி கட்டிட்டு பலி கொடுக்கணும், அப்போதான் உனக்கு எல்லா வரும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் விட்டுன்னு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு டைலாக் விட்டுருக்காரு. சூரிய கிரகணத்துக்குள்ள சாமியை பார்த்தோம்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கால கொடுமடா சாமி. எல்லாரும் முருகரை பார்க்கறதுக்கு நடப்பயணமாக காவடி எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் கூட எதுக்குங்க அந்த பாட்டியை கூட்டுட்டு போறீங்க? அந்த பாட்டினால நடக்கவே முடியாது. படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கணும்னாலே அந்த பாட்டிக்கு ஒரு கைத்தாழங்களா ஒருத்தர் பிடிச்சின்னு கீழே இறங்கணும். அப்படியாப்பட்ட ஒரு பாட்டியை நீங்க நடப்பயணத்துல கூட்டின்னு போறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு எதனா இருக்கா? ஆனா நடப்பயணத்துல அந்த பாட்டியை காட்டுறதே கிடையாது. எல்லாரையும் காட்டுறாங்க, நடப்பயணத்தில் காட்டுறதே இல்லை. லாங் ஷாட்டில் காட்டும் போது அந்த பாட்டியெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ஆனால் க்ளோஸ் அப் ஷாட்டை அந்த பாட்டியை காமிக்கிறாங்க. அந்த பாட்டியை மயக்கம் போட்டு வீழ்ந்துடுறாங்க. இதில் எல்லாத்தையும் விட மோசமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த பாட்டி மயக்கம் போட்டு வீழ்ந்தவனே எல்லாருமே கும்பல் சுந்துடுறாங்க. பாட்டிக்கு என்ன ஆச்சுன்ட்டு. இந்த அம்மா ஹீரோயின் தானே, டாக்டருக்கு தானே படிக்குது. பல்ஸை பார்த்துட்டு என்னம்மா ஆச்சு ஏதாச்சுன்னு அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாவது கொடுக்கலாம்ல. பக்காந்துன்னு கையை போச்சுக்கின்னு வீணை மீட்டுற மாதிரி வீணை மீட்டின்னு இருக்கு. ஒரு பல்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ண கூட தெரியல. இவங்களெல்லாம் டாக்டருக்கு படிக்க வச்சுக்கின்னு நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுல வேற சூரிய கிரகணம் வேற மறையது காமிக்கிறாங்க, இந்த பாட்டி வேற மயக்க போறது காமிக்கிறாங்க. இன்னதாண்டா நீங்க சொல்ல வர்றீங்க? மக்கள் இன்னதாண்டா நினைச்சுக்கணும். என்னதாண்டா உங்களுக்கு கதை? மழக்கம் போட்டு வீழ்ந்துடுறாங்களா இல்லை மண்டே போட்டுடுறாங்களான்னு தெரியல. பக்கத்தில் உட்காந்து அம்மாச்சி என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் அம்மா சொல்லிட்டே இருக்காங்களே தவிர, டாக்டரா படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, எதனா ஒன்று ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணல, அது கூட எதுவும் பண்ணாம உட்காந்துங்க அம்மாச்சி என்னாச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் எடுத்தீங்கன்னா எந்த காலத்துலடா இருக்கிறீங்க? கொஞ்சமா நல்லா யோசனை பண்ணி நாடகத்தை எடுங்கடாப்பா. இதுல வேற ஒரு டேக் வேற போட்டுடுறாங்க, சேது குடும்பத்தினர் வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதான்ட்டு. இந்த வாரம் ஃபுல்லா இந்த பாட்டியை வச்சு நாடகத்தை கொண்டு போறீங்களா? பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபுல்லா ஓட்ட போறீங்க. ஆனா கடல் முருகன் இருக்கிறார் இல்லையா, அவர் யோசனை பண்ணுவாரு, ஐயா சாமி, இந்த கிரிஞ்சு குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா, எனக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, என்னை விட்டுடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகர் எஸ்கேப் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கிரிஞ்சோ பண்ணிட்டு இருக்காங்களே, ரொம்ப மோசங்க. இன்னும் சொல்ல போனா பூமருக்கு மேல பூமர் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி வேற மாசமா இருக்கிறாங்க, அவங்கள வேற கூட்டின்னு போயிட்டு நீங்க நடப்பயணம் கூட்டிட்டு போயின்னு இருக்கீங்க. இந்த பாட்டியை நீங்க கூட்டின்னு வர்றதே தப்பு. அதுல வேற நீங்க நடப்பயணமா கூட்டின்னு வர வச்சு அவங்க மயக்க போட வச்சுட்டு. ஓகே மக்களே, பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு வர வாரங்களில் பார்க்கலாம். உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.